ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கல்லி கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சோடைய ப்ராபபிளாக வந்தாங்க பார்க்க போகிறோம். ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்க இந்த ரெண்டு டீமும் செஷனுக்கு செஷன் கண்டிப்பாக ஃபைட் பேக் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் டைட்டன் வர்சஸ் டைட்டன் அப்படிங்கிற போல தாங்க ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட்டில் ஒரு தரமான கிளாசிக் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேட்சை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுங்க. ஜிசி பிக்ஸ் ப்ராபபிள் 11. ஓப்பனர்ஸ் மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல். ஒரு குயிக் ஸ்டார்ட் தரக்கூடிய பிளேயர். அதுவும் இல்லாமல் ஐபிஎல்லில் கேஎல் ராகுல் கூட நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாரு. ஸோ இவங்களுடைய பேர் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவோட தூணே இந்த 3 பேட்ஸ்மேன் தாங்க. ஒன் டவுனில் புஜாரா விக்கெட்டை நிறுத்திட்டா தானாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும். கோலி இந்த வருஷத்தோடைய கடைசி இன்னிங்ஸ் ஆட போகிறாருங்க. ஸோ செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்னு பார்க்கணும். ரஹானே டெஸ்ட்டுக்குன்னு நேர்ந்து விட்ட பிளேயர், பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்விஸ்ட்டே இந்த 3 பேர் கையில் தாங்க இருக்குது. ரிஷப் பண்ட் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அடித்த செஞ்சுரியில் பிசிசிஐயோடைய செல்லப்பிள்ளையாக மாறிட்டார். விஹாரி டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா வரலாம். கம்பேக் நல்லா கொடுத்துருக்கார் நியூசிலாந்து சீரீஸில். ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு நம்பலாம். பில்டிங் மட்டும் இல்லைங்க, பேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங் தான். இவரை பற்றி புதுசாக சொல்ல எதுவும் இல்லைங்க. ஸோ இந்தியாவுடைய கீ பவுலர். அப்புறம் ஷமி லென்த் அண்ட் லைன் நல்ல கண்ட்ரோலில் சர்ப்ரைஸ் பவுன்சர் போடக்கூடிய நல்ல ஒரு பிளேயர். ஸோ இவர் விக்கெட் டேக்கராக இருப்பார். ஃபேஸ் இல்லைனாலும் லென்த் அண்ட் ஸ்விங் நல்லாவே போடுவாருங்க, யூஸ் ஆவார். எனக்கு தனிப்பட்ட விருப்பத்தில் இந்த பிளேயர்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சகா நல்ல ஸ்கில்டு கீப்பருங்க. டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கீப்பிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இவரை கீப்பிங் பண்ணலாம். நல்ல ஒரு டைமிங்கில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற பிளேயருங்க. சிராஜ் ஒரு நல்ல ஃபேஸ் அண்ட் பவுன்சர் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர். அவரும் ஒரு குயிக் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர் தாங்க. ஐபிஎல்ல நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் டெஸ்ட்டுன்னு வரப்போ யாரோ ஒரு உள்மனசுக்குள்ளே போயிட்டு நீ டெஸ்ட் பிளேயர்ப்பா அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க போல. அவர் பேட்டிங் ஆடினாவே நல்லா தான் இருக்கும். ஜடேஜா கண்டிப்பாக 5th பவுலராக யூஸ் ஆவாருங்க. டெஸ்ட் மேட்ச்சுக்கு வெறும் 4 பவுலர் வச்சு போனால் ஒருத்தரும் 25 ஓவர் ஆச்சு போட வேண்டியது இருக்குங்க. ஒரு ஃபேஸ் பவுலர் 25 ஓவர் போட்டால் என்ன ஆவார் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. சிராஜ் ஒரு நல்ல ஃபேஸும் நல்ல பவுன்சரும் போடக்கூடிய பிளேயருங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பிச்சில் இஷாந்த் சர்மாவை இவர் தாங்க கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் டீம் இந்தியா அண்ட் கல்லி கிரிக்கெட் சேனல். போகிறது தான் போகிறீங்க, போகும்போது சூப்பர்ன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.